டெக்னிக்கல் இன்டர்வியூஸில் கான்ஃபிடென்ட்டாக நான் ஹேண்டில் பண்ணணும், டெக்னிக்கல் இன்டர்வியூஸை கிராக் பண்ணணும். ஆக்சுவலாக இது வந்து 4 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்க பீப்புளே வந்து இந்த இடத்துல நர்வஸ் ஆவாங்க. பிகாஸ் இது வந்து லைஃப் அண்ட் கெரியர் சம்மந்தப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன் மேக்கிங் பிளேஸ். அங்கே வந்து நம்ம வேறு ஒரு ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருப்போம், வேறு ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் செட்டில் வச்சுருப்போம், டூல் கிட்ஸில் ஒர்க் பண்ணியிருப்போம். பட் இன்டர்வியூ கொஷின்ஸில் வரவங்க அவங்க ப்ராஜெக்ட் என்ன டெக் ஸ்டாக்ல ஒர்க் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு ஓரியன்டாகவே கொஷின்ஸ் கேட்பாங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ரெண்டாவது, அவங்க கேட்குற கொஷின்ஸில் சில கொஷின்ஸ் வந்து பேசிக் கொஷின்ஸ் இருக்கும், அதாவது தியரிட்டிக்கல் ஓரியன்ட் கொஷின்ஸ் இருக்கும். நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணியிருப்போம், அந்த ப்ராக்டிக்கலை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். பட் அவங்க ப்ராஜெக்ட் ஓரியன்ட் கொஷின்ஸுக்கு போயிட்டாங்கன்னா அது நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. அதுவுமே நம்ம கரிக்குலமில் இருக்கும், பட் நம்ம அந்த பார்ட்டில் ஒர்க் பண்ணாமல் நம்ம வேறு பார்ட்டில் ஒர்க் பண்ணியிருப்போம். அதனால நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு அவங்களால சொல்ல முடியாது. பட் அவங்க என்ன சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, இல்லை இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ப்ராஜெக்ட் சூட் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். அந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு ஃபஸ்ட்டே பார்த்துக்கணும். அதை பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் இந்த கிளைண்ட்ஸை தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில கம்பெனிஸ் வந்து அனலிட்டிக்கல் பேஸ்டு கம்பெனிஸாக இருக்கும், பேங்கிங் பேஸ்டு கம்பெனிஸாக இருக்கும், இன்சூரன்ஸ் பேஸ்டு கம்பெனிஸாக இருக்கும், ஹெல்த் கேர் பேஸ்டு கம்பெனிஸாக இருக்கும். அதுக்கான ப்ராஜெக்ட்ஸை ஒரு 2-3 நம்மளுக்கு கிட்டப்லேயே வந்து டைரக்ட் ப்ராஜெக்டோட ஓப்பன் சோர்ஸ் கிடைக்கும். அதை எடுத்து ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள். அந்த கோட் பேஸை கோ த்ரூ பண்ணுங்கள். என்னென்ன டெக் ஸ்டாக் எங்கெங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு போனாலும் உங்களால் கிளியர் பண்ண முடியும்.